பெரும்பாலும் வீட்டில் காலையில் சீக்கிரம் எந்திரின்னு வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் எந்திரிச்சா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, சீக்கிரம் எழுந்திரிச்சா சோம்பேறியை ஈஸியாக விரட்டிடலாம். ஆமாங்க, லேட்டாக எழுந்திரிக்கிற நாள் சோம்பேறியாக இருப்பீங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் 2 வேலையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்பவே டயர்டாயிருவீங்க. இது நீங்கள் சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா பெண்டிங் ஆன ஒர்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நம்பர் 2, டே முழுக்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் போது உங்களுக்கு என்ன வேலை பெண்டிங் இருக்குதோ அதை காலையிலே நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். நம்பர் 3, காலையில் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் தான் கிடைக்கும். நமக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வேலை தான் செய்ய போகிறோம், இந்த பாடத்தை தான் படிக்க போகிறோம் அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாக வர சேலஞ்சஸை உங்களால் ஈஸியாக உடைக்க முடியும். எக்ஸாமுக்கு ஸ்கூலில் காலேஜில் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா அதில் உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னா பெண்டிங் ஒர்க் எல்லாம் நீங்கள் காலையிலேயே முடிச்சுடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் குழப்பத்தில் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. 6 மணிக்கு உட்காந்து நான் படிப்பேன், ஆஃபீஸ் போகிறவங்க பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நான் காலையிலேயே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்பர் 4, காலையிலே எந்திரிக்கிறது மூலமாக நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காலையில் நேரத்தில் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, யோகா கிளாஸ் போகிறது, தியானம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பாடி ரொம்பவே ஃபிட்டாகவும் இருக்கும். நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்பர் 5, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் செதறாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கவனத்தையுமே அதிகப்படுத்தவும் முடியும். நம்பர் 6, நீங்கள் கவலைப்படுறது ரொம்பவே குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும்னு தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்மளால் ஏன் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல அப்படின்னா நைட்டு அன்டைம் வரைக்குமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால தான் நம்மளால் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியாமல் இருந்திருக்கோம். ஸோ உங்களுடைய மொபைலில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் மொபைல் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கிறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 7, உங்களால் ஜாப் ரிலேட்டடாக ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய அட்ராக்ஷன் எல்லாமே இன்கமில் தான் இருக்கும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டத்துக்கு மாற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எந்திரிக்கிறது. அதனால தான் பணக்காரவங்களும் சரி சாதனையாளர்களும் சரி எப்போதுமே காலையில் 4 மணிக்கு 5 மணிக்குன்னு எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய தூக்கம் எப்போதுமே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாக தான் தூங்குவாங்க. நம்பர் 8, உங்கள் வாழ்க்கையோடைய பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியும். அது மாதிரி லைஃப்பை ரன் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 9, மொத்தத்தில் நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது மூலமாக உங்களுடைய கனவு வாழ்க்கையை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே நிரூபிச்சிருக்கிறாங்க. லேடிஸ் நினைக்கிறீங்க டெய்லியும் நாங்கள் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த மாற்றமும் வரல அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரியுது. 6 o'clock அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு தான் 6 o'clockனு சொன்னது. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சா இவ்வளோ பெனிஃபிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லேடிஸ் காமனாக சொல்கிற ஒரே ரீசன் எனக்கு டைம் இல்லை, என்னை கவனிச்சுக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறத பழகுங்க. உங்கள் வீட்டில் யாராவது 6 o'clock எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.